ஹாப்பி பர்த்டே ஆதி. என் பர்த்டேவை நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்களா? மறந்திருப்பீங்களான்னு நினைச்சேன். அவங்க ஏன் அம்மா, அவங்க என்னோட அம்மா, அவங்க ஏன் அம்மா. ஏய் ஸ்ரவன், சொன்ன கேட்க மாட்டியா நீ? இப்ப அவ என்ன சொன்னா அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? அவ ஏன் அம்மாவா, அவ அம்மான்றா. அவளை நான் அடிப்பேன். ஏ பூஜா, அவன் உன்னை அடிச்சானா? இல்ல பாட்டி, நான் தான் உன்னை அடிச்சேன். அப்படி சொல்லுடி ஏ ராசாத்தி. கணத்தோட பேத்தியா கொக்கான்னா இன்னொரு தடவை அவன் இந்த ஏரியா பக்கம் வந்தான்னா நெஞ்சில இருக்கிற மாஞ்சா சோத்தை எடுத்துருவேன்னு சொல்லு. இருங்க பாட்டி, போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓடியே தங்கம். இருமா. ஆமா, நீ எதுக்கு அவன் அடிச்ச? தாத்தா, அவன் என் பிரியாமா அம்மாவ அவனோட அம்மான்னு சொல்றான். அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. இது பாரு பூஜா, அவங்க உனக்கும் பாட்டி அவனுக்கும் பாட்டி. சண்டையெல்லாம் போடக்கூடாது. அவன் உன்னோட அண்ணன் மாதிரி, புரியுதா? சாந்தி, ஐயா இங்க வாங்கம்மா. பூஜாவை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி விடுங்க. சரிங்க ஐயா. போமா. சாரி தாத்தா. இட்ஸ் ஓகேடா செல்லம். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே தாத்தா, இனிமே நான் அப்படி பண்ண ஓகே, மாட்டேன். உள்ள போ. வாமா பூஜா. என்னதானா இது? சின்ன குழந்தைங்களுக்கு இப்படியா சொல்லி கொடுப்பாங்க? சின்ன பசங்க சண்டை போட்டா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு புத்தி சொல்லணும். அதை விட்டுட்டு நீயே ஏத்தி விடுற. பாத்தியா இப்போ பூஜா எப்படி பேசுறான்னு? அவ அப்படியே ஒன்ன மாதிரியே பேசுறா. உன்னோட இந்த பழக்கம் பசங்களை எப்படி மாத்திருச்சு பாத்தியா? சின்ன பசங்க பெரியவங்களை பார்த்து கத்துப்பாங்க. நீ பூஜாவுக்கு இதையெல்லாமா கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற? இப்ப என்ன சொல்ல வரீங்க? வேற என்ன கத்து தரணும்? எதிர் வீட்டுல யாராவது அடிச்சா வாங்கிட்டு வான்னு சொல்லி தரணுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம வீட்டு பொண்ணுங்க பக்கத்து வீட்டு பசங்களை விட என்ன குறைச்சலா போயிட்டாங்க? கப்ப கிழங்கு திங்கிற அந்த பையனுக்கு அவ்வளவு கொழுப்பு இருந்தா மட்டன் திங்கிற என் பேத்திக்கு எவ்வளவு இருக்கும்? இதேதான் அவளும் கத்துக்கிறா. குழந்தைங்க இந்த மாதிரி சண்டை போடுறது உனக்கு நல்லாவா இருக்கு? அவன் அவளுக்கு அண்ணன் முறை. உறவை சேர்த்து வைப்பியா இல்ல வெட்டி விடுவியா? பெருசா சொல்ல வந்துட்டாரு. இப்படியே போனா அவ பெருசானதுக்கு அப்புறம் அவளுக்கு நல்லது கெட்டதே தெரியாம போயிடும். வளர்ந்ததுக்கு அப்புறம் பாட்டி எனக்கு அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டா? தனோ, சின்ன பசங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நாம தான் அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? புரியுது புரியுது. இன்னைக்கு இப்படி சொல்லுவ, நாளைக்கே மறந்துடுவேன். இப்ப என்ன எழுதி தரணுமா? இந்த மனுஷன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியுது. நாமளும் ரொம்ப ஓவர் அநியாயம் பண்றோமோ? அண்ணா இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. அட என்னங்க நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, டேட்ஸும் முன்னாடியே பிளாக் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? This is so unprofessional. ஹலோ ஹலோ. என்ன வைஷு, இப்படி ஒரு அழகான பொண்ணு இந்த வெயில்ல சுத்திட்டு வந்தா காஞ்சி கருவாடாயிர மாட்டியா? அட நீ வேற, புது ஜாப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் தெரியுமா? ஹே, புது ஜாபா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானே நொந்து போயிருக்கேன், இதுல கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேற. என்னாச்சு? எனக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஜாப் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஒரு கார்ப்பரேட் அசைன்மெண்ட். நான் இப்பதான் புதுசா சேர்ந்திருக்கேனா, என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. இதுவே பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு சுத்தமா புரியல. அங்க எல்லாருமே ஹிந்திக்காரங்க வேற.
அவங்களுக்கு நான் தப்பு தப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க உங்க லாங்குவேஜ்ல என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு என்னமோ வேற கிரகத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. மனோஜ், இந்த சான்ஸ்க்கு தானே காத்துக்கிட்டு இருந்த. இப்போ நீ ஹீரோ ஆயிடுறா. ஏய், என்ன நீ நான் இருக்கும்போது நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அப்படியா? உன் கம்பெனிக்காரங்க மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி பண்றேன் பாரு. மனோஜ், கம்பெனிக்காரங்க மூக்குல. அப்புறம் பாரு, உன் கம்பெனில வைஷு 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 புகழ் மட்டும்தான் பாடிட்டு இருப்பாங்க. ரியலி? Thank you so much. So sweet. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலை பார்க்க வேணாமா? இப்பவே வா. இப்பவே தான் ஏறு. பைக்லயா? Oh God, thank you so much. அதெல்லாம் அவர்ட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். நீ முதல்ல வண்டியில ஏறு. வைஷு, இறுக்கமா பிடிச்சுக்கோ. எதுக்கு? இல்ல, நம்ம போற ரோட்ல மேடு பள்ளம் ஜாஸ்தியா இருக்கு. என் பைக் கொஞ்சம் ஜர்க் ஆகும், அதான். ஐயோ. ஹே, டோன்ட் வரி. என்னை இறுக்கி பிடிச்சுக்கோ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. பாருங்க குழந்தைங்களா, நான் உங்க 2 பேருக்காக இன்னைக்கு இசு பேசலாம் அலுவா பண்ணி வச்சிருக்கேன். பூஜை குட்டி சாப்பிடுமா, நல்லா இருக்கும். ஷ்ரவன், சாப்பிடு. சாப்பிடு மோனே. எதுக்கு இப்ப 2 பேரும் உருன்னு பாத்துட்டு இருக்கீங்க? இவ்ளோ கோவம் எல்லாம் இருக்க கூடாது. நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் உன்னோட பாட்டி, அதே மாதிரிதான் இவங்களும். இவங்களும் உன்னோட பாட்டி தான். ஆமா, பாட்டி. பிறக்கிற எல்லா பசங்களுக்கும் 2 கண்ணு 2 காது இருக்கிற மாதிரி பாட்டிகளும் 2 பேர் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நாங்க 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையா இருக்கோம். நாங்க என்னைக்காவது 2 பேரும் சண்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? இது பாரு பூஜா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாம பிட்டு போட்டா அவ ஓவரா பிட்டு போடுறாளே. ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக நான் வெஜிடேரியன் சாப்பாடா பண்ணி வச்சிருக்கேன். சாந்தி, அம்மா, எல்லாத்தையும் தூக்கிட்டு வா. சரிங்கம்மா. நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறோம். ஆண்டி, வேண்டாம் ஆண்டி. நாங்க வீட்ல இட்லி சுட்டு வச்சிருக்கோம், அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். அட என்னம்மா நீ, இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல தான் சாப்பிட்டு போங்களேன். அப்படி அந்த இட்லியை சாப்பிட்டு என்னத்தான் வயிறு ரொம்ப போகுது. அது மட்டும் இல்லாம இந்நேரம் அந்த இட்லி காஞ்சி கருவாடா போயிருக்கும். ஐயோ, என்னங்க இது? அது நீங்க சுட்ட இட்லி தானே? நீங்களே எப்படி வேக்கடு வாந்தி எடுக்கிறீங்க?
என்ன தானா? ஏய் சாத்தி, என்ன இது? காக்காக்கு விரத சோறு வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிற? போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போ. அம்மா இவ்வளவுதாம்மா இருக்கு. என்னது இவ்வளவுதானா? ஏய் சமைச்ச எனக்கு தெரியாதா? நான் இடியாப்பம் செஞ்சு வச்சிருக்கேன், சிக்கன் செஞ்சு வச்சிருக்கேன். அம்மா பிரியாமா பேக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கம்மா. என்னது பிரியா எடுத்துட்டு போனாளா? ஏன் எதுக்காக அவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு போனா? ஏதாவது கல்யாண ஆர்டர் எடுத்துட்டாளா? நீங்க ஒன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் செஞ்ச சாப்பாடுனா பிரியாவுக்கு ரொம்ப பிரியம். பல்ல ஆஸ்பத்திரிக்கு எல்லாருக்கும் டேஸ்ட் பார்க்க எடுத்துட்டு போயிருக்கா. பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு நான் இன்னொரு நாளைக்கு ஆக்கி போடுறேன். நீங்க உங்க வீட்டுக்கு போய் இட்லியே சாப்பிடுங்க. பரவாயில்ல, நாங்க வீட்ல போய் சாப்பிடுறோம். பூஜை குட்டி அம்மம்மா போட்டே பாய். பாய் அம்மா. வா ஸ்ரவன் வா. மோனே வா. போய் பாய். பக்கத்துல போய் ஷேக்கன் கொடுத்துட்டு வா. கை கொடு. இப்போ உம்மா கொடுத்துக்கோ. நீ உம்மா கொடுத்துக்கோ. தேங்க்யூங்க. நாங்க வரோம். வரேன் ஆண்டி. வாமா. பாய். பாய் செல்லக்குட்டி. பாயா சாந்தி, அவ்வளவு சிக்கனை செஞ்சு வச்சிருந்தேன், என்ன ஆச்சு? அதையும் சேர்த்து மொத்தமா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஐயர் மாமிக்கு என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து புகுந்த வீட்டுல சிக்கனமா இருந்தா பரவாயில்ல, இப்படி சிக்கனேன்னு இருந்தா என்ன ஆகும்? சிக்கனை எடுத்துட்டு போய் இவ என்ன பண்ண போறா? இப்போ நீ எங்க இருக்க? நான் இப்போ கிளினிக்ல இருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட்டான சர்ஜரி இருக்கு. ஒருவேளை லேட் ஆச்சுன்னா நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம், சரியா? எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்கான், நீயும் வரணும். இந்த மென்டல் கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. இவர் வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஆதி என்ன கூப்பிட்டா, பர்த்டே பார்ட்டிக்கு வர சொன்னா. ஆதி எப்பவுமே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பானே. ஒரு அப்பாவா இதுவரைக்கும் உனக்கு நான் எதுவுமே வாங்கி தர முடியல. ஆனா இன்னைக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தருவேன். ஹலோ, உடனே எல்லாத்தையும் நிறுத்துங்க. எத்தனை பேர் ஸ்டாஃப் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுங்க. சென்னையில இருக்கிற பெஸ்ட் டாய் ஷாப் போய் பெஸ்ட் வீடியோ கேம், பெஸ்ட் மியூசிக் சிஸ்டம், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த ஆபீஸ்ல இன்னும் அரை மணி நேரத்துல இருக்கணும். ஓகே சார். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. என் பையன் என்ன இன்வைட் பண்ணிருக்கான். அவனா என்ன கூப்பிட்டிருக்கான். ஆதி, அப்பா வரேன்டா. ஒரு பெரிய சர்ப்ரைஸோட வரேன்டா. ஆதி, அப்பா வரேன்டா. அப்பா வரேன். இவங்கெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்காங்க. ஒருவேளை ஆதி நம்ம கூட இருந்திருந்தா அவனும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்திருப்பான். தேவையில்லாம அந்த பாழா போனவகிட்ட போய் மாட்டிக்கிட்டு என் பேரனுக்கு வந்த தலையெழுத்த பாரு ஆத்தா. என்ன தனக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க கால் எப்படி இருக்கு? பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? நான் என்ன வேலையா பாக்குறேன்? வீல் சேர்ல தானே உட்கார்ந்து இருக்கேன். ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்கையிலே படுத்துட்டு இருக்க முடியுமா?
ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடி ஆடி வேலை பார்த்தவ என் ஆத்தா இப்படி படுக்க வச்சுட்டாளே. சரி விடுங்கக்கா, ஃபீல் பண்ணாதீங்க. தலைக்கு வந்தது தலப்பா ஓட போச்சுன்னு விட்டுடுங்க. அந்த போனை கொஞ்சம் கூட. இந்தாக்கா. ஹலோ அம்மா, எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்கமா? போன் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஏப்பா, இந்த கால் இப்படி ஆனதுலேருந்து மண்டைக்குள்ள மூளை ஓடவே மாட்டேங்குது. ஃப்ராக்சர் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு ஆதி போன் பண்ணாமா? இன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரையும் கூட்டு வர சொன்னா. உங்களால இதை நம்ப முடியுமா? நிஜமாவாப்பா சொல்றேன், என்னால நம்ப முடியலப்பா. என்னாலே நம்ப முடியலமா. காலையில ஆதி போன் பண்ணி தாத்தா, பாட்டி, பூஜா, பிரியா எல்லாரையும் கூட்டு வர சொல்லிருக்கான். ஆதி என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியுமா. அது இன்னைக்கு நடந்துருச்சு. அன்னைக்கு வீசா அப்ளை பண்றதுக்காக நான் சைன் போட்டு கொடுத்தேன்ல, அப்பவே என்ன புரிஞ்சுக்கிட்டான். ஆமாப்பா, நீ சொல்றத சரிதான். எப்படி பார்த்தாலும் அவன் ஓரத்தமாச்சே. ஆமாமா, அந்த ஆத்தா நம்மள கைவிட மாட்டாப்பா. ஆதி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் வந்துருவான் பாரு. உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறானே, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி சரி, இன்னைக்கு 7 மணிக்கு ரெடியா இருங்க. நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரி அர்ஜுன், எல்லாரும் ரெடியா இருப்போம். ஆனா என்னால வர முடியாதுப்பா. ஏமா? நான் இந்த வீல் சேரோட வந்தா நல்லாவா இருக்கும்? அப்புறம் அவனை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணும்பா. அப்பா வரட்டும், பூஜா வருவா, பிரியா வரட்டும், நீ, சுருதி, மனோஜ் எல்லாரும் போங்க. நான் வரலன்னா என்னப்பா? நீங்க எல்லாரும் போறீங்கல்ல? சரிம்மா, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். பாய். ஆத்தா, மாரியாத்தா. போன் எடுத்து தொலை. Pick up the phone, pick up the phone, Priya, pick up the phone. இது எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணுது? அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நாம இந்த ஹோட்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணிடலாம். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ஹோட்டல்லே இருக்கிறது இல்ல? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்க போறது? போன் எடுத்து தொலை. Pick up the phone, pick up the phone, Priya, pick up the phone. ஹலோ, என்ன செவடா நீ? ரிங்டோன் கேட்கலையா? போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன பண்ணிட்டு இருந்த? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. என்ன விஷயம் சொல்லுங்க. பார், நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன், அதை கெடுத்துறாத. இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. அவன் நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கான். அங்க ஷார்ப் 7 o'clock இருக்கணும், புரியுதா? லேட் பண்ணாத. ஷார்ப் 7 PM. ஓகே? பர்த்டேவா? இப்போ நீ எங்க இருக்க? நான் இப்போ கிளினிக்ல இருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட்டான சர்ஜரி இருக்கு. எப்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை லேட் ஆச்சுன்னா நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம், சரியா? எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்கான். நீயும் வரணும், புரியுதா? ஹலோ, இந்த மென்டல் கிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. இவர் வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவரை ஏமாத்த கூடாது. என்ன கட் பண்ணிட்டா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா?
யூஸ்லெஸ். எவ்வளவு திமிரு இவளுக்கு. சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். உங்களுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு நான்வெஜ் செஞ்சு பழக்கம் இல்ல. அதான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன், இனிமே நீங்க ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க, நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சரி. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. சிக்கன், எக், பிரியாணி. இன்னும் உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நாம இந்த ஹோட்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணிடலாம். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ஹோட்டல்லே இருக்கிறது இல்ல? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்க போறது? இது பாருமா, இதெல்லாம் தப்பு. இப்படி எல்லாம் பண்ண கூடாது. எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுல மறைக்காம சொல்லிடணும். அப்பதான் எந்த பிரச்சனையுமே வராது. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இத பத்தி யார்கிட்டயும் வாயை